யாழில் கடத்தப்பட்டு கொல்லப்பட்ட இளைஞன், கடற்படையினரும் உதவும் அதிர்ச்சி சிசிடிவி காட்சிகள். மூன்றாவது நாளாக தொடரும் உண்ணாவிரதம், பார்வையிட்ட சட்டத்தரணிகள். அனுரவுக்கு ஆதரவு அதிகரித்துள்ளமைக்கு எதிர்க்கட்சிகளின் பலவீனமே காரணம், அமைச்சர் ஹரின். சர்வதேச நாணய நிதியத்தினருக்கும் தேசிய மக்கள் சக்தியினருக்கும் இடையில் சந்திப்பு. முருகன் உள்ளிட்டோரின் விடுதலையில் இந்திய ஒன்றிய அரசு தொடர்ந்தும் முட்டுக்கட்டை, சட்டத்தரணி புகழேந்தி குற்றச்சாட்டு. ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தையே வாழ வைத்துள்ளார், ரஞ்சித் மத்தும பண்டார. வடக்கு நாரிமலை விவகாரம், மனித உரிமை ஆணைக்குழுவும் சட்டவிரோத கைதுகளுக்கு துணை போகின்றதா, கஜேந்திரன் எம்பி ஆதங்கம். தமிழர்களின் பூர்வீக அடையாளம் ஒழிக்கப்படுகின்றது, செல்வம் அடைக்கலநாதன் கண்டனம். தொடர்வது விரிவான செய்திகள். வட்டுக்கோட்டை இளைஞனை கடத்தி கொலை செய்வதற்கு கடற்படையினரும் ஒரு வகையில் காரணம் என கொலை செய்யப்பட்டவரின் மனைவி குற்றம் சாட்டியுள்ள நிலையில் இளைஞனை கடத்துவதற்கு கடற்படையினர் உதவும் காணொலி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. தனது மனைவியுடன் காரிநகர் பகுதிக்கு திங்கட்கிழமை மோட்டார் சைக்கிளில் சென்றுவிட்டு தனது வீடு நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த இளைஞனையும் அவரது மனைவியையும் பொன்னாலை பால பகுதியில் உள்ள கடற்படை முகாமுக்கு அருகில் வைத்து வன்முறை கும்பல் ஒன்றினால் வாகனத்தில் கடத்திச் செல்லப்பட்டு இளைஞன் மிக மோசமான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். கடத்திச் சென்ற இளைஞனின் மனைவியை சித்தன்கேணி பகுதியில் இறக்கிவிட்டு வன்முறை கும்பல் தப்பிச் சென்றிருந்தது. வன்முறை கும்பல் தம்மை வழிமறித்து தாக்கி கடத்த முற்பட்ட வேளை தாம் உதவி கோரி கடற்படை முகாமுக்கு சென்ற வேளை அங்கிருந்த கடற்படையினர் தம்மை தாக்கி விரட்டினர் எனவும் தனது கணவரின் படுகொலைக்கு கடற்படையினரும் காரணம் என படுகொலை செய்யப்பட்ட இளைஞனின் மனைவி தெரிவித்திருந்தார். இந்நிலையில் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வந்த நிலையில் கடற்படை முகாமில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காணொலிகளை புலனாய்வாளர்கள் பெற்று விசாரணைகளை முன்னெடுத்தனர். காணொலியில் இளைஞனும் மனைவியும் தஞ்சம் கோரி முகாமுக்கு ஓடி வருவதும் அங்கு கடற்படையினர் அவர்களை தாக்குவதும் வன்முறை கும்பல் கடற்படையின் கண்முன்னே முகாம் பகுதியில் வைத்தே கணவன் மனைவியை கடத்திச் செல்வதும் பதிவாகியுள்ளது. கடத்தலுக்கு கடற்படையினர் உதவினார்கள் என மனைவி குற்றஞ்சாட்டியுள்ள நிலையில் இந்த காணொலி வெளியாகியுள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முப்படையினருக்கும் அதிகாரம் அளித்து ஜனாதிபதிகள் கடந்த சில வருடங்களாக தொடர்ந்து வர்த்தமானி அறிவித்தலை விடுத்து வருகின்றனர். எனினும் கடற்படையினர் பொறுப்பேற்று நடந்ததால் ஒரு உயிர் பறி போயிருக்கின்றது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய கடற்படையினர் கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என பலரும் வலியுறுத்துகின்றனர். வெடுக்குநாறு மலையில் சிவராத்திரி வழிபாடுகளில் ஈடுபட்ட போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்களின் உண்ணாவிரத போராட்டம் இன்றும் மூன்றாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அவர்களை வவுனியா சட்டத்தரணிகள் சிலர் இன்று நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர். வவுனியா வடக்கு வெடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் கடந்த சிவராத்திரி தினத்தன்று கைது செய்யப்பட்ட ஆலய பூசகர் உள்ளிட்ட 8 பேரையும் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்க வவுனியா நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவு பிறப்பித்தது. இதனை அடுத்து அவர்கள் வவுனியா விளக்குமறியல் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் தமக்கான நீதி வழங்க கோரி அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று முன்தினம் தொடங்கிய குறித்த உண்ணாவிரத போராட்டம் இன்று மூன்றாவது நாளாகவும் நீடித்து வருகின்றது. கைது செய்யப்பட்ட 8 பேரில் ஆலய பூசகர் மதிமுகராசா மற்றும் தமிழ்செல்வன், கிந்துஜன், தவபாலசிங்கும் விநாயகமூர்த்தி ஆகியோரே உண்ணாவிரத போராட்டத்தினை முன்னெடுத்திருக்கின்றார்கள். இதேவேளை அவர்கள் வழமை போல உணவினை உட்கொள்வதாக சிறைச்சாலைகள் திணைக்களத்தினால் நேற்றைய தினம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து வவுனியாவை சேர்ந்த சட்டத்தரணிகளான கான்சியஸ் மற்றும் திலீப் காந்த் ஆகியோர் இன்றைய தினம் சிறைச்சாலைக்கு சென்று அவர்களை பார்வையிட்டனர். இதன்போது அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கின்றமையினை அவர்கள் உறுதிப்படுத்தியிருந்தனர். இயந்திரம் மூலம் நாற்று நடுகை பயிற்சியும் செயல்முறையும் இன்று பரந்தன் பன்னங்கட்டி பகுதிகளில் நடைபெற்றது. கிளிநொச்சி விவசாய திணைக்களத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற பயிற்சியில் விவசாயிகள் கமநல சேவை திணைக்களத்தினர், விவசாய போதனாசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். கிளிநொச்சி மாவட்ட விவசாய பணிப்பாளர் இதன்போது கூறுகையில், இயந்திரம் மூலம் நாற்று நடுக்கையில் பெறப்படுகின்ற விளைச்சல் ஒரு ஏக்கருக்கு 150 புசலாக கிடைக்கும். ஆனால் சாதாரணமாக வீச்சு விதைப்பில் 120 புசலாகவே கிடைப்பதாகவும், நாற்று நடுக்கையினால் அதிக அளவிலான விளைச்சலை பெற முடியும் எனவும் தெரிவித்தார். மேலும் பயிற்சிகையின் போது குறைந்த அளவில் உரங்களையே பயன்படுத்துவதாகவும், விதைப்புக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 7 கிலோகிராம் நெல் போதுமானது என்பதனால் குறைந்த செலவில் அதிக அளவிலான விளைச்சலை பெற முடியும் எனவும் தெரிவித்துள்ளார்.
ஊழலற்ற எதிர்காலம் என்னும் தலைப்பில் சொற்பொழிவு ஒன்று இன்றைய தினம் வட்டுக்கோட்டை இந்து கல்லூரியில் இடம்பெற்றது. வட்டுக்கோட்டை இந்து கல்லூரியின் சோமசுந்தர புலவர் அரங்கில் கல்லூரியின் முதல்வர் லங்கா பிரதீபன் தலைமையில் இந்த சொற்பொழிவு இடம்பெற்றது. இந்திய துணை தூதரகம் வடக்கு மாகாண கல்வி அமைச்சுடன் இணைந்து நடாத்தும் இந்த சொற்பொழிவில் தமிழ்நாடு கல்வி உளவியலாளர் முனைவர் சரண்யா ஜெயக்குமார் அவர்கள் பேச்சாளராக கலந்து கொண்டார். இதில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அதிகரித்துள்ளமைக்கு நாட்டின் பிரதான எதிர்க்கட்சிகளின் பலவீனமே காரணம் என சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதான எதிர்க்கட்சியினர் ஆட்சி பொறுப்பேற்க தயாராக இருக்க வேண்டும். ஆனால் பிரதான எதிர்க்கட்சியின் செயல்திறன் குறித்து நிச்சயமற்ற தன்மை நிலவியது. எனவேதான் மூன்றாவது கட்சியின் தோற்றம் நாட்டில் இன்று முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இதனால் ஆளுங்கட்சியுடன் ஒத்துழைக்க வேண்டிய தேவை பிரதான எதிர்க்கட்சிக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதிகம் யோசிக்காமல் பிரதான எதிர்க்கட்சி அரசாங்கத்துடன் ஒன்றுபட வேண்டும். பிரதான எதிர்க்கட்சியை சேர்ந்த பல முக்கிய தலைவர்கள் அரசாங்கத்தில் சேர விரும்பலாம். அதற்குள் அனைத்தும் சரியாகிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சிக்கும் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையில் நடந்து வரும் தவறான புரிதல் இரு கட்சிகளின் தலைவர்களாலும் தீர்க்கப்பட வேண்டும். அதற்கான நேரம் இது என அமைச்சர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கை தொழிற்பாடுகள் பிரதானி பீட்டர் புரூவர் உள்ளிட்ட குழுவினருக்கும் தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று இன்று முற்பகல் கொழும்பு சங்ரிலா ஹோட்டலில் இடம்பெற்றது. ஏறக்குறைய 1.5 மணித்தியாலும் நடைபெற்ற இந்த சந்திப்பில் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பினதும் மோசடி ஊழல்களை தடுத்தலுடன் தொடர்புடைய செயற்பாங்குகளினதும் முன்னேற்றம் பற்றி விரிவாக கலந்துரையாடப்பட்டதோடு மக்களுக்கு இதுவரை வழங்கப்பட்டிராத தொழில்நுட்ப ஒத்துழைப்பு அறிக்கை பற்றியும் தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகளால் விசாரிக்கப்பட்டது. சர்வதேச நாணய நிதியத்தை பிரதிநிதித்துவம் செய்து பீட்டர் ப்ரூவருக்கு மேலதிகமாக சர்வதேச நாணய நிதியத்தின் பதிவிட பிரதிநிதி சேர்வத் ஜவஹான், ஹெட்சியரினா ஸ்விட்சென்கா மற்றும் மாணவி அபேவிக்ரம் ஆகியோரும் உரையாடலில் பங்கேற்றனர். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலை செய்யப்பட்ட போதும் திருச்சி சிறப்பு முகாமில் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் முருகன், ரோபர்ட் பயஸ் மற்றும் ஜெயக்குமார் ஆகியோரின் விடுதலையில் இந்திய ஒன்றிய அரசு தொடர்ந்தும் முட்டுக்கட்டை போட்டு வருவதாக சட்டத்தரணி புகழேந்தி பாண்டியன் தெரிவித்துள்ளார். இவர்கள் மூவருக்கும் சகல நாடுகளுக்குமான கடவுச்சீட்டை வழங்கும் நடவடிக்கையில் இந்திய ஒன்றிய அரசு பின்னடித்து வருகின்றது என்றும் அவர்களிடமிருந்து சாதகமான பதில் கிடைக்காத விடத்து தம்மால் கடவுச்சீட்டு வழங்க முடியாது என்று இலங்கை துணை தூதரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சகல நாடுகளுக்குமான கடவுச்சீட்டை பெறுவதற்காக இலங்கை தூதரகத்தால் நடாத்தப்படும் நேர்முக தேர்வில் பங்கேற்பதற்கு தமது கணவரை அனுமதிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிடக் கோரி முருகனின் மனைவியான நளினி சென்னை நீதிமன்றத்தில் நீதி பேராடும் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நேற்று முன்தினம் மீண்டும் சென்னை மேல் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விசாரணையில் பங்கேற்ற திருச்சி மாவட்ட ஆட்சியர் முருகன், ராபர்ட் பயஸ் மற்றும் ஜெயக்குமார் ஆகியோரை திருச்சியில் இருந்து அழைத்துச் சென்று சென்னையில் உள்ள இலங்கை தூதரகத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். சென்னைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இலங்கை துணை தூதரக அலுவலகத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். மூவரிடமும் நேர்முக விசாரணை நடத்தப்பட்டுள்ள நிலையில் சகல நாடுகளுக்குமான கடவுச்சீட்டை வழங்குவதில் தொடர்ந்தும் இழுபறி நிலை ஏற்பட்டுள்ளது என்று முருகனின் வழக்கறிஞர் புகழேந்தி பாண்டியன் தெரிவித்துள்ளார். இவர்கள் மூவருக்கும் சகல நாடுகளுக்குமான கடவுச்சீட்டை வழங்கும் நடவடிக்கையில் இந்திய ஒன்றிய அரசு பின்னடித்து வருகின்றது என்றும் அவர்களிடமிருந்து சாதகமான பதில் கிடைக்காத விடத்து தம்மால் கடவுச்சீட்டு வழங்க முடியாது என்று இலங்கை துணை தூதரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் என்றும் சட்டத்தரணி புகழேந்தி பாண்டியன் தெரிவித்துள்ளார். திருச்சி சிறப்பு முகாமுக்கு திரும்பியதன் பிற்பாடு சிறைத்துறை அதிகாரிகளூடாக சகல நாடுகளுக்குமான கடவுச்சீட்டை பெறுவதற்கான வேண்டுகை கடிதத்தை அனுப்பி வைத்தால் அதை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இலங்கை துணை தூதரக அதிகாரிகளால் அறிவுறுத்தப்பட்டது என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் விடுதலை செய்யப்பட்ட சாந்தனை இலங்கை அனுப்புவதில் இந்திய ஒன்றிய அரசு இழுத்தடித்து வந்த நிலையில் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நிலையில் நீண்ட இழுபறியின் பின்னர் சாந்தனின் பூதவுடல் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதுடன் அவரது பூர்வீக இல்லத்தில் இறுதி நிகழ்வுகள் இடம்பெற்று அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. தென் மாகாணத்தில் அண்மையில் இடம்பெற்ற குற்ற செயல்கள் மீண்டும் இடம்பெறாத வகையில் நடவடிக்கை எடுக்குமாறு பொலிஸ் மா அதிபர் தேசப்பந்து தின்னகோன் பணிப்புரை விடுத்துள்ளார்.
மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் ஆகியோருக்கு இது தொடர்பான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. காலி மற்றும் எல்பிட்டிய போலீஸ் பிரிவுகளில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் நேற்று சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு களவிஜயம் மேற்கொண்டிருந்தார். இதன்போது காலி மற்றும் எல்பிட்டிய பிரதேச சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளுடன் கொஸ்கொட போலீஸ் நிலையத்தில் வைத்து இது தொடர்பில் கலந்துரையாடியிருந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களம், குற்ற அறிக்கை பிரிவு, கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு, சமூக போலீஸ் பிரிவு, போலீஸ் விசேட அதிரடிப்படை, புலனாய்வு பிரிவு உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளையும் அழைத்து இக்குற்றங்களை தீர்ப்பதில் அதிகாரிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும், அவ்வாறு தகவல்களை பரிமாறிக்கொள்வது என்பது தொடர்பில் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனால் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை விரைவில் வெளிக்கொணர தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் போலீஸ் மா அதிபர் பணிப்புரை விடுத்திருக்கின்றார். இலங்கைக்கு தொடர்ந்தும் பல உதவிகளை வழங்கி வரும் சீனா தற்போது ராணுவ உதவிகளை வழங்க முன்வந்துள்ளது. இதன்படி இலங்கை ராணுவத்துக்கு சீனா இன்றைய தினம் வெடிபொருள் அகற்றும் சிறப்பு கருவிகளை வழங்கியுள்ளது. இலங்கையில் ராணுவ தளத்தை அமைக்க சீனா நடவடிக்கை எடுத்து வருவதாக அமெரிக்க புலனாய்வு பிரிவு தகவல் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இலங்கைக்கு ராணுவ உதவிகளை வழங்குவது தொடர்பான ஒப்பந்தம் ஒன்று இலங்கை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமல் குணரத்ன மற்றும் இலங்கைக்கான சீன தூதுவர் கீசென் ஹங் ஆகியோருக்கு இடையில் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இதற்கமைய 28 வெடிபொருள் அகற்றும் ரோபோ இயந்திரங்கள், 10 வெடிக்கும் பொருட்களில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான உபகரணங்கள் மற்றும் 10 வெடிப்புகளிலிருந்து தற்பாதுகாப்பதற்கான தாங்கிகள் மற்றும் வாகனங்கள் சீன ராணுவத்தால் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளன. சீன ராணுவத்தின் உதவி திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு இந்த ராணுவ உதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இலங்கை பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கிய போது பல கடனுதவிகளை வழங்கிய சீனா தற்போது ராணுவ உதவிகளை வழங்க முன்வந்துள்ளமை அமெரிக்க புலனாய்வு பிரிவு வெளியிட்ட தகவலை உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சபாநாயகர் மகிந்த ஜாப்பா அபிவர்த்தனவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை அடுத்த வாரம் பாராளுமன்றத்தில் 2 நாள் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீது விவாதம் நடத்த நாடாளுமன்ற அலுவல்கள் குழு முடிவு செய்துள்ளது. இன்றைய தினம் நடைபெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான வாக்கெடுப்பு எதிர்வரும் 20ஆம் தேதியன்று மாலை 4:30 மணிக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் சபாநாயகர் மகிந்த ஜாப்பா அபிவர்த்தனவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றில் எதிர்க்கட்சிகள் கையெழுத்திட்டன. உச்சநீதிமன்ற நிபந்தனைகளை மீறி நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்துக்கு சபாநாயகர் ஒப்புதல் அளித்ததற்காகவே சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தையே வாழ வைத்துள்ளார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். வவுனியாவிற்கு விஜயம் செய்த நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடு மிகவும் மோசமாக சீரழிந்த நிலையில் உள்ளது. 3 வேளை சாப்பிட்டவர்கள் 2 வேளையும், 2 வேளை சாப்பிட்டவர்கள் 1 வேளையும் சாப்பிடும் பங்குரோத்து நிலை ஏற்பட்டுள்ளது. பாடசாலையில் இடம்பெறும் விசேட நிகழ்வுகளில் மாணவர்கள் மரணிக்கும் நிலை கூட ஏற்பட்டுள்ளது. வன்னி மாவட்டத்தில் வாழும் மக்கள் பிரதானமாக விவசாயத்தை மையமாக கொண்டு வாழ்கின்றார்கள். நோயுற்ற நிலையில் வைத்தியசாலை செல்லும் போது அங்கு மருந்துகள் இல்லாத நிலை உள்ளது. இதனால் பலர் மரணிக்கும் நிலை இருக்கின்றது. சுகாதார அமைச்சராக இருந்த ஒருவர் ஊழல் மோசடி செய்து சிறையில் இருக்கின்றார். போசாக்கின்றி குழந்தைகள் மோசமான நிலையில் காணப்படுகின்றார்கள். இந்த நிலைக்கு தற்போதைய அரசாங்கமும் பதில் சொல்ல வேண்டும். ரணில் விக்ரமசிங்கவும் ஏனையவர்களும் நமது குழந்தைகள் தொடர்பில் சிந்திக்காது தமது அரசியல் குறித்து சிந்திக்கின்றார்கள். இந்த நிலை மாற வேண்டும். இன்னும் ஒரு சில மாதங்களில் தேர்தல் வர இருக்கின்றது. மொட்டு சின்னமோ அல்லது ரணிலோ வந்தால் தற்போதைய நிலைதான் நீடிக்கும். ஐக்கிய மக்கள் சக்தியை பலப்படுத்த வேண்டும். கடந்த காலத்தில் மக்கள் வீதிக்கு இறங்கி மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டபய ராஜபக்ஷ ஆகியோரை வீட்டுக்கு அனுப்பினர். ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தையே வாழ வைத்திருக்கின்றார். அடுத்து அனுரகுமார திசுநாயக்கவின் கட்சி இருந்த காலத்தில் இருந்த நாட்டில் கொலை கொள்ளை நடந்தது. அவர்கள் ஆட்சியில் மக்களுக்கான ஆட்சி எதனையும் செய்யவில்லை. அவர்களுடைய மதம் சாதி கிடையாது. அவர்கள் கூறும் கருத்து மதங்களை வணங்க வேண்டிய அவசியமில்லை என்பது அவர்களையும் நாம் புறக்கணித்து ஐக்கிய மக்கள் சக்தி மூலம் மக்களுக்கான ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்றார். மனித உரிமை ஆணைக்குழுவும் சட்டவிரோத கைதுகளுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் துணை போகின்றதா என்ற கேள்வி எழுகின்றது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார்.
ஊடக பேச்சாளர், சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் அவ்வாறான ஒரு கருத்தை நேற்றைய தினம் சொன்னதாக நான் ஊடகங்களிலே பார்த்திருந்தேன். அது தொடர்பாக நேற்றைய தினமே இரவு நான் அதை மறுதளித்து ஒரு கருத்து பதிவு ஒன்றையும் நான் செய்திருந்தேன். அவர் சொன்ன கருத்து முற்றுமுழுதாக பொய். அவர்கள் நேற்று முன்தினம் இந்த நீதிமன்றத்தில் அவர்கள் முற்படுத்தப்பட்ட செவ்வாய்க்கிழமை காலையிலிருந்து அவர்கள் உணவெதும் உண்ணவில்லை. காலையில் இங்கே நீதிமன்றத்துக்கு வருகின்ற பொழுதே காலை உணவு உண்ணாமல் தான் வந்தார்கள். அதற்கு பிற்பாடு சிறைச்சாலைக்கு கொண்டு சென்ற பிற்பாடும் அவர்கள் உண்ணவில்லை. நேற்றைய தினம் முழுவதும் அவர்கள் உணவருந்தவில்லை. இன்றைய தினமும் அவர்கள் உணவருந்தவில்லை. நேற்றைய தினம் அவர்களை நேரிலே நானும் சென்று பார்வையிட்டிருந்தேன். புறம்பாக குடும்பத்தினர் அவர்களை பார்வையிடுவதற்கான நேரத்திலே சென்று பார்த்த பொழுதும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் அந்த விடயத்தை தெரியப்படுத்தி இருந்தார்கள். இன்றைய தினமும் குடும்பத்தினர் அங்கே பார்வையிடுகின்ற நேரத்தில் சென்ற பொழுது அவர்களுக்கும் அந்த விடயம் அவர்களால் நேரடியாகவே தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இங்கே ஆலய நிர்வாக சபையில் இருக்கக்கூடியவர்களில் ஒருவரான பூவாலசிங்கம் ஐயா அவர்களும் இந்த பார்வையாளர் நேரத்திலே சென்று பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு அந்த விடயத்தை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். ஆகவே இந்த சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் சொன்ன கருத்து உண்மைக்கு புறம்பானது, முற்றிலும் பொய். இவர்கள் மீது ஒரு நெருக்குவாரத்தை ஏற்படுத்தி இந்த சட்டவிரோதமான இந்த அவர்கள் மீது பொய்யாக சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ள வைத்து அவர்களை குற்றவாளிகள் ஆக்குகின்ற ஒரு அழுத்தத்தை கொடுக்கின்ற ஒரு நோக்கத்தோடு இவ்வாறு செயல்படுகிறார்களா என்கின்ற, அல்லது அவர்களுக்கு ஒரு உயிராபத்தை ஏற்படுத்துகின்ற நோக்கத்தோடு அவ்வாறு செயல்படுகின்றார்களா என்கின்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இதை விளங்கிக் கொண்டு புலம்பெயர்ந்த தமிழ் மக்களும் இந்த வெளிநாட்டு அமைச்சுக்களுக்கு அழுத்தங்களை கொடுக்க வேண்டும். கொழும்பில் உள்ள ராஜேந்திர தூதரகங்களும் இந்த விடயத்திலே கரிசனை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய தினம் நாங்கள் வவுனியா சிறைச்சாலைக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய இந்த வடுக்குநாரி மலை விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 8 பேரையும் சந்தித்திருந்தோம். அவர்கள் இன்று 3வது நாளாக உண்ணாவிரதம் இருக்கின்றார்கள். சுப்பிரமணியன் தவபாலசிங்கம், திலகநாதன் கிந்துஜன் மற்றும் துரைராசா தமிழ்ச்செல்வன், விநாயகமூர்த்தி மற்றும் மதிமுகராசா ஆலயத்தினுடைய பூசாரியர் மதிமுகராசா ஆகிய 5 பேரும் 3வது நாளாக தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். தமக்கு எதிராக தொடரப்பட்டிருக்கின்ற பொய்யான வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டு 8 பேரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையிலே அவர்கள் 3 நாட்களாக உணவருந்தாமல் ஒரு மிக மோசமான ஒரு மன அழுத்தமான சூழலிலே இருந்து கொண்டிருப்பது என்பது அவர்களுடைய உடல்நிலையை மேலும் மோசமாக்கி கொண்டிருக்கின்றது. அதில் சிலருக்கு சர்க்கரை வியாதி மற்றும் ஆஸ்மா வருத்தங்கள் மற்றும் இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல உடல் உபாதைகள் இருக்கின்றன. இத்தகைய ஒரு நிலையிலே அவர்கள் இதுவரைக்கும் உரிய முறையிலே மருத்துவ பரிசோதனைகளுக்கும் உள்ளாக்கப்படவில்லை. இன்று வரை அவர்களை இந்த வவுனியாவில் இருக்கக்கூடிய மனித உரிமைகள் ஆணைக்குழு அதிகாரிகள் யாரும் வந்து பார்வையிடவில்லை. இந்த கைது நடைபெற்ற அன்றே கடந்த 8ஆம் தேதி இரவே வவுனியா மனித உரிமைகள் ஆணைக்குழு அதிகாரிக்கு குடும்பத்தினரால் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிற்பாடு நான் கொழும்பில் இருக்கக்கூடிய மனித உரிமைகள் ஆணைக்குழு அதிகாரிகளுக்கு அறிவித்திருந்தேன். ஆனால் இதுவரைக்கும் இந்த கணம் வரைக்கும் வவுனியாவில் இருக்கக்கூடிய மனித உரிமைகள் ஆணைக்குழு அதிகாரிகள் யாரும் வந்து இவர்களுடைய நிலைமைகளை பார்வையிடவில்லை. மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் இந்த சட்டவிரோதமான கைதுகளுக்கும் தடுத்து வைப்புகளுக்கும் முழுமையாக துணை போகிறதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்திலே கொழும்பில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு தூதரகங்கள் உடனடியாக தலையிட வேண்டும் என்று நாங்கள் கோருகின்றோம். தாயகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த பொய்யான குற்றச்சாட்டுகளின் கீழான இந்த கைதுகளுக்கு எதிராக உங்களுடைய அழுத்தங்களை வெளிப்படுத்த வேண்டும். இந்த பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மேற்கொள்ளப்பட்ட இந்த கைதுக்கு எதிராக நாளைய தினம் ஆலய நிர்வாகத்தினரால் நெடுங்கணியிலே ஒரு போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த போராட்டத்திலே அனைத்து தமிழ் மக்களையும் கலந்து கொள்ளுமாறு மிகவும் வினயமாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். அதே நேரத்திலே நாளை மறுதினம் 16ஆம் தேதி வவுனியா நகர பகுதியிலே ஒரு போராட்டம் ஒன்று குடும்பத்தினருடைய அழைப்பிலே ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. சனிக்கிழமை நடைபெறுகின்ற போராட்டத்திற்கும் எல்லோரும் ஒன்று திரண்டு ஆதரவு வழங்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. முதலிலே நாளைய தினம் வடுக்குநாரி
மலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய நிர்வாகத்தினால் நெடுங்கணி பகுதியிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற போராட்டத்திற்கு அனைத்து தமிழ் மக்களையும் அணிதிரளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இவர்களுடைய உடல்நிலை மோசமடைந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு உயிராபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. எனது கணவர் உட்பட 8 பேர் இன்று வரைக்கும் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கிறோம். இவர்களில் 5 பேர் உண்ணாவிரதம் இருக்கிறோம். அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கவில்லை என்று கூறிய விடயம் முற்றுமுழுதாக பொய்யான விடயம் என்பதை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மற்றும் இவர்களின் விடுதலையை வலியுறுத்தி நாளைய தினம் நெடுங்கணியில் 10 மணியளவில் ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்துள்ளது ஆலய பரிபாலன சபையினர். அதற்கு அனைத்து தமிழ் உறவுகளும் மதம் கடந்து கலந்து கொள்ளுமாறு நான் இந்த இடத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் எதிர்வரும் சனிக்கிழமை 10 மணிக்கு பாதிக்கப்பட்ட உறவுகள் சார்பிலே நாங்கள் அனைவரும் ஒரு போராட்டம் ஒன்றினை மேற்கொள்ள இருக்கின்றோம் வவுனியாவிலே. அதற்கும் எங்களால் முடிந்த ஒரு உதவியினை எங்கள் உறவுகள் வெளியில் வருவதற்கும் நாங்கள் படும் துன்பத்திலிருந்து மீள்வதற்குமாக உங்களிடமிருந்து பெறுவோர் உதவியினை நாங்கள் கூறி நிற்கின்றோம். அனைவரும் எங்களுக்காகவும் எங்கள் உறவுகளுக்காகவும் எங்கள் குழந்தைகளுக்காகவும் நீங்கள் அணிதிரள்வீர்கள், உண்மைக்கு அணிதிரள்வீர்கள் என்று நான் இந்த இடத்திலே நம்புகின்றேன். அனைவரையும் எதிர்பார்க்கின்றேன். கண்டிப்பாக அனைவரும் அணிதிரளுங்கள். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல மற்றும் 4 எதிரான தடுப்பூசி விவகார வழக்கு நிறைவடையும் வரை அவர்களுக்கு பிணை வழங்க நீதிமன்றம் இன்று மறுத்துள்ளது. மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றமே பிணை கோரிக்கையை மீண்டும் நிராகரித்துள்ளது. இதேவேளை தரமற்ற மனித இம்யூனோகுளோபுலின் ஊசி போட்ட சம்பவம் தொடர்பில் மருத்துவ வழங்கல் பிரிவின் பிரதிபலிப்பாளர் துசித சுதர்சன குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரதிபலிப்பாளர் வெளிநாட்டிலிருந்து இலங்கை திரும்பிய பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தார். இதனை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட நீண்ட விசாரணைக்கு பின்னர் அவர் கைது செய்யப்பட்டார். வெடுக்கு நாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் மகா சிவராத்திரி தினத்தன்று ஆலயத்துக்கு சென்றவர்கள் பல்வேறு துன்பங்களுக்கு முகம் கொடுத்த நிலையில் காவல்துறையினர் அங்கு மேற்கொண்ட நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை அவர் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த சிங்கள தேசத்தில் தமிழ் மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்தார்கள் என்பதை இல்லாது ஒழிப்பதற்காக பல்வேறு செயற்திட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இலங்கை அரசாங்கம் அதனுடன் சேர்ந்த திணைக்களங்கள் மற்றும் புத்த பிக்குகள் மிகவும் மோசமாக வன்முறையை உருவாக்குவதற்காக எமது இனத்தை இல்லாது ஒழிப்பதற்குமான செயற்பாட்டை செய்து வருகின்றார்கள். இந்த நிலையிலேயே தற்போது உச்சகட்டமாக சிவராத்திரி அன்று வெடுகுநாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் வழிபாட்டிற்காக சென்ற உறவுகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மக்கள் மீது காவல்துறையினர் வன்முறையை உபயோகித்துள்ள நிலையில் இந்த சம்பவம் கண்டிக்கத்தக்கது எனவும் தெரிவித்திருக்கின்றார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.